ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அப்படி என்ன சொல்றாருன்னா, என் ஆண்டவர் எனக்கு கேடகம். ஏன் அவரை நான் கேடகமாக சொல்கிறேன் அப்படின்னா, செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் தான் ரட்சிக்கிறார். செம்மைனா சீரான, நேர்த்தியான அப்படின்னு அர்த்தம். மாற்று இல்லாமல் செம்மை, அதாவது செம்மொழி அப்படின்னா, ஏன் செம்மொழி அப்படின்னு தமிழுக்கு எபிரேயத்திற்கு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த பழமை மாறாத, அந்த பழமையுடைய ட்ராக்லேயே அது அழிக்கப்படாமல் போயிட்டு இருக்குல்ல, காலங்கள், அதிக காலங்கள், பூர்வ காலங்களுடைய எல்லா அடையாளங்களோடு அப்படியே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஆகுது. அதுதான் செம்மொழி, அதுதான் செம்மை. அதே போல் செம்மையான அந்த பூர்வ பாதைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வழியிலே நடக்கிற அந்த இருதயம் உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அவர் தான் என் கேடகம். என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. எப்படி பார்க்குறாருன்னா, நீதியுள்ள நியாயாதிபதியாக பார்க்கிறார். ஒரு ஜட்ஜா அவர் என்ன பண்றாரு பார்க்கிறார். ரட்சிக்கிற தேவன். அது மட்டும் இல்ல, பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவிகள் மேல கோபப்படுறார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை ரட்சிக்கிறார். அப்படிதானே அன்னைய காலங்கள் உள்ள நீதிபடி எழுதியிருக்கிறார். பாவிகள் மேல, அதாவது இவர் சொல்ற பாவி அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்கிறவர்கள், செம்மையான வழி உள்ள மக்கள், இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாவிகள் மேல அவர் கோபப்படுறாராம். அவர்கள் மனம் திரும்ப விரும்புகிறாராம். விரும்பலன்னா பட்டயத்தை எடுப்பங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இங்கே எழுதியிருக்கிறாரு. அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா, தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாவிகளை கர்த்தர் அழிப்பார் என்ற அந்த இன்டென்ஷன்ல தான் இதை என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நீதியாய் நடக்கும்போது, செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் செம்மையான வாழ்க்கை நீங்க வாழும்போது, நீங்க தேவ வசனத்தின்படி நீங்க ஃபாலோ பண்ணி போகும்போது, கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனே, நீர் என் கேடகம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, மனதின் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர். செம்மையான பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதிருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் கரம் நீட்டி கரம் பிடித்து நீங்க நடத்துங்க. ஒருவரையும் கைவிடாதிருங்க. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.